வணக்கங்க. வெல்கம் இன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிட வேண்டிய பழங்கள் தாங்க பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக ஆரஞ்சு பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கர்ப்ப காலத்தில் வாந்தி மயக்கம் எல்லாமே இருக்குங்க. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஆரஞ்சு பழச்சாறு வந்து எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, குழந்தை பெற்ற பிறகு நிறைய பேருக்கு தாய்மார்கள் வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தாய்மார்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கை குழந்தையாக இருக்கும் பொழுது 125 மில்லிகிராம் வரை வந்து ஆரஞ்சு பழச்சாறு வந்து கொடுக்கலாங்க. ஸோ இது மூலியமாக குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் பூஸ்டியாகவும் கண்டிப்பாக வளரும். ஸோ ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்முடைய உடல் சருமத்தையும் பராமரித்து நம்மளுக்கு தேவையான ஹெல்த்தையும் கொடுக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆரஞ்சு பழம் கர்ப்பிணி பெண்கள் ஒரு நாளைக்கு 3 பழம் விதம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. அண்ட் சில பேருக்கு வந்து ரொம்ப வந்துட்டு ஆரஞ்சு பழம் எடுக்கிறதுனால சளி பிடிக்கும் அப்படின்னா நைட் நேரத்தில் அவாய்ட் பண்ணிவிட்டு மார்னிங் அல்லது ஆஃப்டர்நூன் டைமும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த ஆரஞ்சு பழம் வந்து நிறைய நன்மைகள், இதை தவிர்த்து இன்னும் நிறைய நன்மைகள் வந்து கொடுக்குதுங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்துக்கு பிறகு நிறைய பெண்கள் வந்து உடல் பருமன் வந்து அதிகமாக போடுவாங்கங்க. ஸோ அந்த உடல் பருமனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆரஞ்சு பழம் வந்து சாப்பிட்டு வரணுங்க. இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைக்கப்பட்டு ஏதாவது ப்ரெக்னென்சி உமன் வந்து பிஃபோர் இருந்த அந்த வெயிட்டுக்கு வந்து கரெக்டான ஈக்குவல் வெயிட்டு வருவாங்கங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா வெயிட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரஞ்சு பழத்தை வந்து மறக்காமல் சாப்பிடுங்க. ஸோ இது மூலயமா உங்களோட உடல் எடையை வந்து கட்டுக்கோப்பாக கண்ட்ரோலாக வைக்க முடியுங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, ஆரஞ்சு பழத்தை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒருவேளை ஆரஞ்சு பழத்தை வந்து ஜூஸாக இல்லாமல் சுளையாக சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆரஞ்சு பழத்தை வந்து உணவுக்கு பிறகு தாங்க சாப்பிடணும். இதனால் வந்து செரிமான சக்தி வந்து நல்லா விரைவாகுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சி உமன் கட்டாயமாக வந்து ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க. இதன் மூலியமாக நீங்களும் உங்கள் குழந்தையும் நல்ல ஆரோக்கியமாக நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஆரஞ்சு பழத்தை பொறுத்தவரையும் இதை தவிர்த்து இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குங்க. சில பேருக்கு வந்து குடல் புழுக்கள்லாம் இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஜீரண வயிற்றுப்போக்கு வந்து நிறுத்துறதுக்கும் இந்த ஆரஞ்சு பழம் ரொம்பவே உதவுதுங்க. சில பேருக்கு பக்கவாதம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆஸ்துமா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இது எல்லாமே கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு ஃபீவர், அம்மை நோய்களை குணமாக்குறதுக்கும் இந்த ஆரஞ்சு பழம் ரொம்பவே உதவுது. அது மட்டும் இல்லாமல் வாழ்நாளை நீடிக்கவும் புற்றுநோயை வந்து குணப்படுத்துறதுக்கும் ஆரஞ்சு பழம் ரொம்ப உதவுதுங்க. ஸோ ஆரஞ்சு பழம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து 30 மில்லிகிராம் அளவுலேருந்து இருக்குங்க. ஸோ கட்டாயமாக உங்களுக்கு விட்டமின் சி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரஞ்சு பழத்தை மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஸோ எனிவே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் நிறையா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். எனிவே தேங்க்யூ கைஸ். அண்ட் ப்ரெக்னென்சி உமன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எனிவே தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.